blessed opportunity for me to be here this morning. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். I want to say there is no other greater privilege than to serve God and to live for him. கர்த்தரை சேவிப்பதும் அவருக்காய் வாழ்வதையும் தவிர இந்த பூமியிலே வேறு ஒரு சிலாக்கியம் மேன்மையா இருக்கவே முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I have tasted the goodness and the love of God in my life. கர்த்தருடைய விலையேற பெற்ற அன்பை என்னுடைய வாழ்க்கையிலே சுமந்திருக்கிறேன். I am very very grateful and thankful to Pastor Getchia Prakasam for giving me an opportunity to share the love of God. கர்த்தருடைய அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு என்னுடைய சகோதரியாகிய பாஸ்டர் கெட்சியா பிரகாசம் அம்மா அவர்கள் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். I always appreciate her for her passion for God and the passion to serve the women of God. தேவனுக்கும் தேவன் பேர்லயும் தேவனுடைய ஜனங்களாகிய சகோதரிகளாகிய பெண்களாகிய உங்கள் பேர்லயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வைராக்கியத்திற்காக அவர்களை எப்பொழுதும் பாராட்டுவேன். I am so happy that you are a very passionate women of God gathered here. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்களும் சும்மா வந்து உட்காரவில்லை. நீங்களும் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ள பெண்மணிகளாய் கண்மணிகளாய் அமர்ந்திருக்கிறீர்கள். God has put diamond and precious treasures in your life. தேவன் உங்கள் உள்ளத்திற்குள்ளே வாழ்க்கைக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்களை வைர கற்களை வைத்திருக்கிறார். I believe the Lord is telling, arise and shine, for your time has come. நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. மகளே எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். Being in South India in the beautiful church in Coimbatore, you have been deposited precious treasure and the word of God and the faith of God in your life. இதோ இந்த தென்னிந்தியாவிலே கோயம்புத்தூர் மாநகரத்திலே பெத்தேல் பேராலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையாகிய விலையேறப்பெற்ற பொக்கிஷம் உங்கள் உள்ளத்திற்குள்ளே இந்த 3 நாட்களும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. But God has a purpose in giving you this opportunity to hear his challenges. இந்த சவால்களை கேட்பதற்கு தேவனே உங்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். But he has a purpose in your life. இந்த இடத்திலே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடு முகாந்தரத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். The more will be asked of you, the more that is given to you. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு நாமும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். We are blessed to be a blessing for others. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கப்படவே நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். The 3 days of blessing that showered upon you is for you to go and be a blessing for others. இந்த மாநாட்டின் 3 நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக அல்ல, உங்களோடு கூட சேர்ந்து உங்களை தாண்டி பலருக்கு நீங்கள் அதை கடத்திவிட தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. I am happy to be here this morning. எத்தனை பேர் இந்த காலை வேளை இங்க இருப்பதை சந்தோஷமாய் அனுபவிக்கிற நல்ல கையசைத்து ஒரு ஹalleluya சந்தோஷமாக. I am so excited to be here this morning. இந்த நாள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது நானும் மிக பரவசமாய் இருக்கிறேன். You are so beautiful. ரொம்ப அற்புதமா இருக்கிறீர்கள். Along with you I see the angels are moving in this place. நான் உங்களை மாத்திரம் இங்க பார்க்கவில்லை, உங்கள் நடுவிலே தேவ தூதர்களும் இந்த ஆலயம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Because of your beautiful worship and anointing, angels are joining you and worshiping the Lord. தேவனை நாம் ஆவியோடு கருத்தோடு ஆராதிக்கிற அந்த வேளை தேவ தூதர்களும் இணைந்து ஆவியோடு கூட அவர்களும் அபிஷேகத்தில் ஆராதித்து வருகிறார்கள். I felt the Lord is telling us he is very much pleased with you. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்கள் ஆராதனைகள் மத்தியிலே பிரியமாய் இருக்கிறார். He is very happy over you. அது உங்கள் பேரில் அவர் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறார். And he has come with loads of his blessing to bless you. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் பண்டக சாலைகளை திறந்து ஏராளமான ஆசீர்வாதத்தின் பொட்டலங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கிறார். Keep your heart and spirit open and don't miss what God has got for you this morning. உங்கள் செவிகளையும் கண்களையும் இதயங்களையும் திறந்து வையுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒன்றையும் விட்டு செல்லவே கூடாது. Hallelujah. ஒரு ஹalleluya. Are you ready to receive from God? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஒரு ஆர்ப்பரிப்பு கொடுப்போமா? You tell God, what all you got for me, God, I want it all. I want to take it all. ஐயா உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே தேவன் நீர் எனக்கு வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளிலே ஒன்றையும் நான் இழந்து விடாமல் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். And tell God, once again I dedicate and I surrender my life for the purpose of serving you, God. நான் பெற்றுக்கொண்டதை எடுத்துக்கொண்ட பின்பு உமக்கென்று பணி செய்ய என் வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. I'm
am born in a pastor's family. நான் ஒரு ஊழியர்களுடைய போதகர் குடும்பத்திலே பிறந்தவள். Very godly parents. நல்ல என்னுடைய பெற்றோர்கள் நல்ல தேவ பக்தியுள்ள பெற்றோர்கள். My mother was a very prayerful godly woman. என்னுடைய தாய் ஒரு அற்புதமான ஜெபத்தின் வீராங்கனை, ஜெபத்தின் பெண்மணி. My father was a passionate soul winner. என்னுடைய அப்பா அவர்கள் வைராக்கியமாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர். Even though he was working as in the gold mines as an officer, full-time job, but he served the Lord with all his strength and time. அவர்கள் அந்த கேஜிஎஃப்ல ஒரு அலுவலகத்திலே முக்கியமான ஒரு அலுவலக ஆபீசராய் வர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் அவர்கள் முழு நேரமா இருந்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே அவளுக்கு தீராத வாஞ்சை. And even though he was winning lot of souls, அவர்கள் ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி வந்தார்கள். but God gave him a burden to win his own children for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். We were 8 children. நாங்கள் 8 பிள்ளைகள். But at that time we were only 6 of us when we gave our life to Jesus. எங்க வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது எங்க குடும்பத்துல 6 பிள்ளைகளாய் இருந்தோம். One time he called us children in the house. ஒரு முறை பிள்ளைகள் எல்லாரையும் வீட்ல கூப்பிட்டாங்க. And he totally spoke to us and told about Jesus. அவர்கள் எங்க 6 பேரை உட்கார வைத்து எங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். And then he asked us and he spoke about the cross and the sacrifice of Jesus to win you and me and suffered on the cross of Calvary. அந்த இடத்திலே அவர் இயேசுவின் அன்பை, சிலுவையின் அன்பை எங்களுக்கு விளக்கி காண்பித்து உங்களையும் என்னை மீட்கவே இயேசு இவ்வளவாய் பாடுபட்டார் என்று சிலுவையில் இயேசுவின் அன்பை எங்களுக்கு விளக்கி காண்பித்தார். I was only 9 years at that time. அப்ப எனக்கு வெறும் 9 வயது தான் பாருங்க. When I heard my father explain about the suffering of Jesus, I was crying and flowing tears in my eyes. அப்பா இயேசப்பா பட்ட பாடுகளை எல்லாம் எனக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. நான் கண்ணீர் விட்டு அன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். I received his salvation and received his love in my heart. இயேசுவின் அன்பை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். Such a joy filled my heart. என்னோட உள்ளத்திலே பெரிய மகிழ்ச்சி நிரப்பினது. At 9 years Jesus came into my heart. 9 வயது நிரம்பிய என் வாழ்க்கையிலே இயேசு பிரவேசித்தார். Today I am 75 years old. இன்றைக்கு நான் 70 வயது நிரம்பியவர். Jesus is with me even now. இன்னும் எனக்குள்ளே இயேசு நிரம்பி வழிந்து வாசம் பண்ணுகிறார். All these years he has been my best friend and my best companion. He never left me and he never disappointed me. இத்தனை ஆண்டுகளிலேயும் இயேசு எனக்கு சிறந்த சிநேகிதராக, நல்ல நண்பராக என்னோடு கூடவே இருக்கிறார். அவரை என்னை விட்டு விடவே இல்லை, விலகவே இல்லை. At the age of 13 I gave my life to be filled with the Holy Spirit. 13 வயது நிரம்பின பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி நான் அர்ப்பணித்தேன். God filled me with the powerful fiery baptism of the Holy Spirit. தேவன் என்னை பரிசுத்த ஆவியின் பலத்த அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்பினார். For one full day I could not speak in Tamil. I was only speaking in tongues. ஒரு நாள் முழுக்க என்னால் சொந்தமா தமிழ் பாஷையிலே பேச முடியல. நான் பற்பல பாஷைகளிலே, அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை பேசி புகழ்ந்து கொண்டே இருந்தேன். That was the powerful anointing of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பலத்த அபிஷேகம். And God put a passion in my heart for him. ஆண்டவர் எனக்கு உள்ளே அவர் பேர் ஒரு தீராத வைராக்கியத்தை கொடுத்தார். There was a special meeting going on in our church. எங்க சபையில் அந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த கூட்டம் போய் கொண்டிருந்தது. And I dedicated my life to God. அந்த நாட்களிலே நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். When they called the people for ministry in the front, ஊழிய அழைப்பிற்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு முன் வரும்படியாக சொன்ன பொழுது I went forward. நான் முன் வரிசைக்கு சென்றேன். 13-year-old girl studying 9th standard in school. 13 வயது நிரம்பின 9வது வகுப்பு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையாக நான் And I told Jesus, இயேசுவை பார்த்து சொன்னேன், I will go and preach your love anywhere, any village, any remote place in this land, but I will serve you, God. ஆண்டவரே, நீர் என்னை எந்த கிராமத்திற்கு, எந்த பட்டி தொட்டிக்கு என்னை அனுப்பினாலும் நான் உம்முடைய அன்பை மக்களுக்கு சொல்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேசம் எங்கும் செல்வேன் என்று சொல்லி நான் அர்ப்பணித்தேன். God put such a burden and love in my heart to live for him, to serve him. தேவன் அவருக்காய் வாழக்கூடிய மிகப்பெரிய பாரத்தை என்னுடைய உள்ளத்திலே அவர் நிரப்பினார். And in
my school days and in my college days, I was able to win many of my classmates and friends to Jesus. என்னுடைய பள்ளி பருவத்திலேயும் கல்லூரி பருவத்திலேயும் என்னுடைய அநேக தோழிகளை நான் கர்த்தருக்குள்ளே வழிநடத்த ஆதாயப்படுத்த தேவன் உதவினார். Because we were living in a pastor's house, lot of special meetings and good preachers, we had a very good foundation and strong foundation of the word of God and godly atmosphere. நாங்கள் ஒரு போதகர் குடும்பத்திலே பிறந்தபடியினால எங்களுக்கு தொடர்ச்சியாக அநேக ஆவிக்குரிய கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை எங்கள் வாழ்க்கைக்கு போட்டது. I believe number one point is for us to be harvesters. I love the theme of this meeting, harvesters. To be harvesters, to live for Jesus, to win souls, we need a strong foundation in our life. இந்த கருத்தரங்கினுடையதான மாநாட்டினுடைய கருப்பொருளை நான் அறிவேன். நாம் எல்லாரும் அறுவடையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அறுவடைக்கென்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல அஸ்திபாரமும் நமக்கு தேவை. How many of you want to be harvesters? எத்தனை பேர் இந்த காலைவேளை ஆண்டவருக்கு நான் ஒரு அறுவடையாளரா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். What is the meaning of harvester? அறுவடையாளரா இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? The meaning of harvesters is to win soul, to win people to the kingdom of God. அறுவடையாளர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கென்று அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பது. We used to sing a song in Tamil when I was small. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. சிறு வயதிலே இந்த பாடலை, மிஷனரி பாடல் ஒன்றை கேட்டது நினைவு வருகிறது. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை என்று சொல்லி. This is 48 years ago. ஏறக்குறைய 48 ஆண்டுகளுக்கு முன்பதாக. But even now that's the same need. ஆனால் இன்றைக்கும் அதே தேவை நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Our country, we are very few believers and very few Christians. நம்முடைய தேசம் முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு சில கூட்டமாகத்தான் சபைகளாய் விசுவாசிகளாய் இருக்கிறோம். Even now the harvest is great but the laborers are few. இன்றும் நம்முடைய தேசத்தின் நிலை என்ன? அறுவடை மிகுதிதான், ஆட்களோ அறுவடையாளர்களோ குறைவாய்த்தான் இருக்கிறோம். How many of you want to be harvesters? எத்தனை பேர் இந்த காலைவேளையிலே அறுவடைக்கு பாரம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you want to go and win and your friends, your family people, your colleagues to Jesus? எத்தனை பேர் இந்த காலைவேளையிலே உங்களுக்குள் ஆண்டவருக்கென்று அழிந்து போகிற ஆத்துமாக்களை, நண்பர்களை, சிநேகிதர்களை, அயலகத்தார்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற பாரம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. What is the main purpose of Jesus winning us into the kingdom of God? தேவ ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கான முக்கிய காரணம் என்ன? We are saved to save others. நாம் ரட்சிக்கப்பட்டது பிறரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தவே. We are blessed to bless others. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. That is the purpose why God saved you. அந்த காரணத்திற்கு தான் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். It's not just we ourselves enjoying the blessing. இந்த ஆசீர்வாதங்களை நாமே அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. If Jesus had wanted to enjoy the pleasures of heaven, he need not have come into the world. இயேசு தன்னுடைய மகிமையின் ஐசுவரியத்தை அனுபவிப்பது மாத்திரமே அவருடைய நோக்கமாக இருக்கும் என்றால் அவர் பூமிக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. பரலோகத்திலே இல்லாத நன்மையா? He left the pleasure and the joy of heaven and came as a man into the world for you and for me. பரலோகத்தின் அனைத்து மேன்மைகளை, நன்மைகளை, மகிழ்ச்சியை அவர் துறந்து அவைகளை எல்லாம் அற்பமாய் அவர் விட்டு உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே இயேசு பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கினார். Because of his sacrifice, you and I, we are enjoying the eternal life. அவர் அந்த பரலோக இன்பத்தை அவர் மறந்து படியினாலே தான் நீங்களும் நானும் அந்த மேன்மைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். And since because of his sacrifice we are enjoying, we have to feel I must sacrifice, I must make others enjoy this eternal life. இயேசு எவ்வளவு பரலோக மேன்மைகளை அவர் தியாகம் செய்தபடியினாலே நாமும் இன்றைக்கு சொல்ல வேண்டும், நானும் என்னுடைய மேன்மைகளை, என்னுடைய இன்பங்களை, என்னுடைய வசதிகளை நான் தியாகம் செய்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் மீட்கப் போகிறேன் என்று. I got qualified in the college as a graduate in science, and then I did an education degree and then became a teacher in a high school. என்னுடைய கல்லூரி படிப்புகளிலே நான் சிறம்பட படித்து மேன்மையடைந்து சயின்ஸ் அதிலே மேஜர் எடுத்து அவதமாக ஒரு நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு வேலைக்கு நான் அமர்த்தப்பட்டேன். I taught in a Christian Catholic convent. நான் ஒரு கிறிஸ்டியன் கத்தோலிக்க கான்வென்ட்ல படித்து வந்தேன். I
taught in the college. அதிலே நான் போதித்து அதிலே நான் கற்றுக் கொடுத்து I was teaching in the high school. அந்த ஹை ஸ்கூல்ல நான் ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். But my heart for soul was so passionate. ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ பெரிய தீராத வாஞ்சை பாரம். But we had a freedom because of Catholic school. I was able to tell the gospel to my students. என்னுடைய அது கத்தோலிக்க கிறிஸ்தவ ஸ்கூலா இருந்தபடினால நான் படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. Whichever class I went to teach and whenever we had moral education, I will give the gospel to the class children. அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு மாரல் எஜுகேஷன் என்று ஒரு நன்னெறி பாட வகுப்பு ஒன்று இருக்கும். அப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தையே நேரடியாக பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். There were days all the 60 students will raise their hand and receive Jesus in their heart. அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அத்தனை 60 பிள்ளைகளும் இயேசுவுக்கு தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பதாக அவள் கை உயர்த்தி அர்ப்பணிப்பார்கள். Many unsaved Gentile children students receive Jesus. அநேக ஆண்டவர் அறியாத புற மார்க்கத்தை சார்ந்த பிள்ளைகள் மாணவியர்களும் கூட இயேசுவுக்கு அன்றைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். When the time for my marriage came, என்னுடைய திருமணத்திற்கான சந்தர்ப்பம் வந்தது. I was not going and looking for somebody myself, to find a partner. நானாக போய் எனக்கான வாழ்க்கை துணை அப்படி எல்லாம் தேட முயற்சிக்கல பாருங்க. Because my parents are very godly. I told my parents, I want you to find a எங்க அப்பா அம்மா ரொம்ப தேவ பக்தி உள்ள பெற்றோர்கள். அதாகவே அவங்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை துணை நீங்களே தெரிந்தெடுத்து கொடுங்கள். And I told them, I want to marry a man who's called to serve the Lord. ஆனால் நான் இப்பதமாய் சொன்ன அப்பா அம்மா பார்த்து, அப்பா அம்மா நீங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடினீங்கன்னா அவர் நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்கிறவரா தான் இருக்கணும்னு சொல்லி. I did not ask for any other qualification, but he must be loving and passionate and serving the Lord. நான் வேற எந்த தகுதி கேட்கவில்லை. அவர் தேவனை நேசிக்க வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் கேட்டேன். And after prayer for 1 or 2 years, God brought a godly man into my life. ஆக 1-2 வருடங்கள் ஜெபத்திற்கு பின்பதாக நல்ல ஒரு தேவ மனுஷனையே தேவன் என் வாழ்க்கையில கொண்டு வந்தார். He was an evangelist. அவர் ஒரு சுவிசேஷ ஊழியரா இருந்தார். He was preaching everywhere in South India. தென்னிந்தியாவிலே பல இடங்களிலே போய் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தவர். He was a beautiful worship leader with a playing guitar and all. நல்ல கிட்டார் எல்லாம் வாசித்து அழகாக இசை கருவிகளோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரர். And then we got married. எங்களுக்கு திருமணம் நடந்தது. And we moved to Kovilpatti in Tinelveli district, and he was teaching as an English professor in a college and I was a headmistress of a school. ஆக கோவில்பட்டியிலே நாங்கள் இடம் பெயர்ந்து அங்க ஒரு பெரிய பள்ளியிலே அவர் தொடர்ந்து அவர் கற்றுக் கொடுத்து வந்தார் ஆங்கிலத்திலே. நான் அந்த ஸ்கூலினுடையதான தலைமை ஆசிரியராய் பணியாற்றினேன். Every weekend we will go to places and preach the gospel and reach out to the soul. ஒவ்வொரு வார கடைசியிலேயும் கிராம பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அவளுக்கு ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். And we were part of a wonderful church. ஒரு நல்ல திருச்சபையின் பங்காளராயும் இருந்து வருவோம். But after 2 years, 2 ஆண்டுகளுக்கு பின்பு God put a burden in my husband's heart to resign everything and go to North India to preach the gospel. ஆண்டவர் அவதமாக எல்லா வேலைகளையும் பணிகளையும் ராஜினாமா செய்துவிட்டு வட இந்தியாவிற்கு சென்று ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி தேவன் ஒரு பாரத்தை என் கணவரிடத்தில் கொடுத்தார். We took 1 month to pray and ask God where he wants us to go and preach the gospel. 1 மாதம் வரைக்கும் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். My husband used to pray, God give me a hard place where it is fully dark. I want to go and preach the gospel. என் கணவர் இப்படி ஜெபிப்பார், ஆண்டவரே ரொம்ப கடினமான ஒரு பிரதேசத்தை காண்பியும், ஒரே ஆவிக்குரிய இருள், எங்கேயுமே சுவிசேஷம் இல்லாத இடத்துக்கு எங்களை அனுப்பும், நாங்க அங்க போய் ஆண்டவருடைய பணியை அறிவிக்கிறோம் என்று. Because he was so passionate to win people. ஏனென்றால் மக்கள் பேரில் அவருக்கு ஒரு தீராத பாரம் உண்டு பாருங்க. He will put a map of India and lay hands on every state and pray and ask God to send where he wants us to go. இந்திய தேசத்தினுடைய வரைபட மேப்பை வைத்து ஒவ்வொரு மாநிலத்தின் மேல கை வைத்து ஆண்டவரே ஜனங்களை ரட்சியும் ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார். And God led him to go to Agra in Uttar Pradesh. உத்தர பிரதேச மாநிலத்திலே ஆக்ரா மாகாணத்திற்கு தேவன் நடத்தும்படி காண்பிக்கப்பட்டார். It was a very dark place. அது ஒரு இருள் சூழ்ந்த அந்தகாரமான பிரதேசம். Full of dacoits. அங்கே பலவிதமான மோசமான அசுத்த கிரிகள் உண்டு. Dacoits means கொள்ளைக்கூட்டம். கொள்ளையர். They were thugs and they were rowdies. ரவுடி தாதாக்கள் நிறைந்த மோசமான கொள்ளையர்கள் நிறைந்த ஒரு இடம்.
For there in Agra, even just to talk, they will talk like they are fighting. ஆக்ரால போய் சும்மா ஏதாவது ஒரு பேசலாம்னு சொன்னா கூட அவங்க நம்மோட சண்டைக்கு வந்துருவாங்க. சண்டைக்காரங்கள போல பாப்போம். The way they talk itself is very loud. It's just like they are fighting with one another. ரொம்ப முரட்டுத்தனமான ஆட்கள், பழகுவதற்கே முடியாது. நம்ம சாதாரணமா இயல்பா பேசினா கூட அவங்க வம்புக்கு வர்றதா இருப்பார். We did not know Hindi. எங்களுக்கு ஹிந்தியும் தெரியல பாரு. We were just going there trusting in God with our little first boy, 4 months baby. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் குழந்தை மூத்த குமாரன் 4 மாத குழந்தையோடு கூட நாங்க அந்த ஊருக்கு போயிட்டோம். We did not know anybody in Agra. ஆக்ராவுல எங்களுக்கு யாரையுமே தெரியலங்க. We rented a house. நாங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். It was just one room. ஒரே ரூம் தான் இருந்தது. That is our kitchen, bedroom, everything. அதுதான் எங்களுடைய கிச்சன், என்னுடைய படுக்கை அறை எல்லாமே அதான். There was one toilet for 4 family we have to share. 4 குடும்பங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கழிவறை. It was very challenging time for me. சவாலான சூழ்நிலை எனக்கு இருந்தது. We had a very comfortable life in South India. தென் இந்தியாவில் எங்களுக்கு நல்ல வசதியான ஒரு சூழ்நிலையில இருந்தோம். But I want to tell you, dear sisters, அன்பு சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒன்றை மனதார சொல்லுகிறேன். not even one time I complained or grumbled. ஆனால் ஒரு விசை கூட நான் கடந்து போன சூழ்நிலைக்காக நான் முறுமுறுக்கவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. I was so happy to suffer for God. கர்த்தரை சேவிப்பதிலே நான் மனப்பூர்வமாய் இருந்தேன். And to have suffering for God, it was a joy in my heart. ஆண்டவருக்கு கைப்பட்ட பாடுகளை என் வாழ்க்கையில் பாக்கியமாய் அனுபவித்தேன். Sometimes I will go out and wash my vessels. என்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் வெளியில கொண்டு போய் நான் அலம்பும் பொழுது கழுவும் பொழுது The buffaloes will be there. அங்கே அந்த மாடுகள்லாம் அங்க இருக்கும் பார். They will come and drink water and my vessels also will have to be washed there. பாத்திரங்கள் எல்லாம் நான் கழுவ போட்டுருக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணீர் அது வந்து குடிச்சிட்டு போய். So it was such a condition. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில தான் நாங்கள் இருந்தோம். But my heart was rejoicing. ஆனால் என்னுடைய உள்ளமோ களி கூர்ந்து கொண்டிருந்தது. That we could tell the good news of the gospel to such a people like that who are in darkness. அப்படிப்பட்ட இருளில் இருக்கிறதான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு தேவன் எங்களை கொண்டு வந்தாரே என்று. We did not have any church to support us. எங்களுக்கு உதவி செய்ய எந்த திருச்சபையும் முன் வரவில்லை. We did not go by any organization. நாங்க எந்த ஸ்தாபனத்தையும் கூட தேடி போகவில்லை பாரு. Only my father as a pastor encouraged us. எங்க அப்பா ஒரு பாஸ்டர்ன்றதுனால அவங்க மாத்திரம் தான் உற்சாகப்படுத்துவாங்க. Every month he will send us 500 rupees as a gift. ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 ரூபாயை எங்களுக்கு ஒரு வெகுமதியை அனுப்பி கொடுப்பாங்க. That is all our. இவ்வளவு தாங்க எங்களுக்கு எல்லாம். But I was so joyful. ஆனால் எனக்குள்ளேயோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். Within 2 years time, 2 ஆண்டுகளுக்குள்ளாக we were able to gather 100 people. ஒரு 100 ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க தேவன் உதவினார். That is the time my sister Pastor Getsi came as a missionary student to join us, and she studied in St. John's College along with us. ஆக அந்த நாட்களில தான் அருமையான நம்முடைய பாஸ்டர் கெட்சியாம் அவர்கள் ஒரு மிஷனரி மாணவியாக அங்க வந்து செயின்ட் ஜான்ஸ் காலேஜ்ல அவர்கள் படிக்கும்படியாக எங்கள் இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். She was such an encouragement to us. எங்களுக்கு அந்த நாட்களில் அவர்கள் பெரிய உற்சாகமூட்டுதலா இருந்தார்கள். She is a beautiful worshipper. அவங்க ஒரு அழகான ஆராதனை வீரரா இருந்தார். Prayer warrior. அவர் நல்ல ஜெப வீராங்கனை. We both will join and pray together. நாங்கள் 2 பேர் இணைந்து ஜெபிப்போம், ஆராதிப்போம். We used to worship the Lord together. நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். And in the little meeting she will play the tambourine and lead the worship. அந்த சின்ன கூடுகையில அவங்க tambourine வாசித்து ஆராதனை நடத்துவாங்க. She was there to put the foundation of a church in Agra. ஆக்ராவிலே ஒரு திருச்சபை ஸ்தாபிப்பதற்கான அஸ்திபாரத்தை அம்மா அவர்கள் மூலமா தான் தேவன் போட்டார். I thank God for her life. அவருடைய அன்பு வாழ்க்கைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Even now every time I think about her I shed tears and thank the Lord for her. அந்த நாட்களை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு அவளுக்கு நன்றி சொல்லுகிறேன். She was such a blessing. Make her stay there and serve the Lord. அந்த நாட்களே எங்களோடு தங்கி இருந்து கர்த்தரை சேவிப்பதிலே எங்களுக்கு வெகு உதவியா இருந்தார்கள். One Sunday we were getting ready for church. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தோம். At that time Pastor Getsi also was there staying with us in our house. அந்த நாட்களிலே பாஸ்டர் கெட்சி அம்மா அவர்களும் என்னோடு கூட எங்க வீட்ல தான் இருந்தார்கள். We had meeting evening 4 o'clock in the house. அந்த நாட்களிலே 4 மணி சாயங்காலம் மாலை 4 மணிக்கு ஒரு வீட்டிலே ஜெப கூட்டம். But in our house எங்க வீட்ல தான் நடந்தது. Around 2 o'clock somebody was knocking the door. ஆனா 2 மணிக்கு யாரோ ஒரு சிலர் கதவை தட்டுறதை அறிந்தோம்.
I went to the door. நான் கதவு கிட்ட போனேன். 18 to 20 men are standing and asking me to open the door. ஒரு 18-20 ஆட்கள் ஆண்கள் முன்னால நின்று கதவை தரங்க என்று சொல்லி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். I went to call my husband. என் கணவரை கூப்பிட உள்ள போறேன். They kicked the door and broke the door open and came into the house. கதவை அவங்க அடிச்சு உடைச்சு உள்ளேயே வந்துட்டாங்க ஆட்கள். And they held my husband and took him out. என் கணவரை பிடிச்சு அவரை இழுத்துட்டு வெளியில கொண்டு They போறாங்க. held his hand, both the hands at the back. ரெண்டு கையும் பின்னால கட்ட வச்சிட்டு அவங்க கொண்டு போறாங்க. Me and my sister, we went into the bedroom. நானும் என்னுடைய சகோதரியும் நாங்கள் பெட்ரூம் போறோம். My son was at that time 3 years. என்னுடைய மகனுக்கு அப்பொழுது 3 வயது தான் இருந்தது. We don't know what's happening. என்ன நடக்குதுனே தெரியல. They come to attack us. எங்களை தாக்குவதற்கு வருகிறார்கள். They come to tell us don't worship, don't conduct meeting here. இங்கெல்லாம் நீங்க ஜெபம் நடத்த கூடாது, இப்படி எல்லாம் ஆராதனை நடத்த கூடாது என்று சொல்லுகிறார். We raise the hand. எங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டோம் Towards heaven. பரலோகத்தை நோக்கி. Within 2 minutes. 2 நிமிடங்களுக்குள்ளாக They were planning to kidnap my sister, Pastor Getsi. என்னுடைய சகோதரி அவர்கள் கொல்ற அளவுக்கு அவங்க கோபமா இருந்தாங்க. They wanted to take her away. அவர்கள் கொண்டு kidnap. அவளை கடத்தி கொண்டு போறதற்கு They were planning. அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார். Suddenly. திடீரென்று 4 motorbikes came. 4 மோட்டார் பைக் வந்தது. And 8 policemen. 8 போலீஸ்காரங்க அந்த வழியா வந்தாங்க. We never phoned. நாங்க போன் பண்ணி சொல்லல. We did not have phone. எங்கள்ட்ட போனே இல்ல அப்போ. In those days no cell phone, no landline. அந்த நாட்கள்ல செல்போனோ லேண்ட்லைன் எதுவுமே இல்லங்க. The policeman said the St. John's College assistant principal called that you need help. She got a phone call, so we came here to help you. போலீஸ்காரங்க சொன்னாங்க செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னார்கள் உங்களுக்கு உதவி தேவை என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். Even till today I don't know who called. இன்னைக்கு வரைக்கும் யார் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்கன்னு இது வரைக்குமே தெரியாது. It must be the angel or the God who sent his people to protect us and to help us. நிச்சயமாக அது தேவனுடைய தூதர்களாய் தான் இருக்க வேண்டும். எங்களை பாதுகாக்க தேவன் அப்படி செயல்பட்டு இருக்கிறார். Like this I can say many times we were attacked. இது போல பல முறை நாங்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டோம். Pastor Getsi saw all the suffering. Pastor Getsi அவர்களுக்கு எல்லா பாடுகளும் தெரியும். That is why she had a vision for North India. ஆகத்தான் வட இந்தியாவிற்கான ஊழியங்கள் பேரில் அவருக்கு ஒரு பெரிய பாரம். And that is how you have lot of ministry in North India. இதன் விளைவாகத்தான் வட இந்தியாவிலே நமக்கு अनेक ஊழியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். Seeing gives us vision. பாருங்கள் பார்க்கும் பொழுது நம் காரியங்களை பார்க்கும் பொழுதுதான் தரிசனம் நமக்குள்ளே பிறக்கிறது. Sometimes you must come to North India and see the need there. சில நேரத்தில் வட இந்தியாவுக்கு வாங்க வந்து பாருங்க அங்க இருக்கிற தேவைகளை கண்டுபிடிப்பீர்கள். Catch the vision. அந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. You can go and preach or you can send and preach the gospel. நீங்களே நேரடியாய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அல்லாவிட்டால் நீங்கள் சிலரை அனுப்பி அதை தாங்கி சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றலாம். Even once again in Agra in another house we were attacked. இன்னொரு முறை ஆக்ராவிலே வேறொரு வீட்டில் இருந்த பொழுது நாங்கள் தாக்கப்பட்டோம். And they held pastor. பாஸ்டர் அவங்களை பிடிச்சிட்டாங்க. And they were hitting him on the head. தலையில் அடிக்கிறாங்க ஆட்கள். And many Bible college students were also attacked. பல எங்க வேதாம கல்லூரி மாணவர்களும் தாக்கப்பட்டார்கள். And I don't know what happened. They are all the gang of people. நிறைய ரவுடிகள்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. சுவிசேஷ விரோதிகள்லாம் நல்ல கேங்கா சேர்ந்து வந்திருக்காங்க. And they said if you conduct ministry here we will burn your house. அவங்க சொல்றாங்க தொடர்ந்து இந்த இடத்துல ஊழியத்தை செஞ்சீங்கன்னா வீட்டவே எரிச்சிடுவோம் என்று சொல்லி மிரட்டறாங்க. That was our own house God gave to us. தேவன் எங்களுக்கு கொடுத்த சொந்த வீடுங்க அது. But you know they ran away. ஆனா அவங்க பின்ன ஓடி போயிட்டாங்க. But we never stopped. ஆனா அவங்க ஓடினாலும் நாங்க நிறுத்துற மாதிரி இல்ல. Even though they said we will burn, we were not afraid. உங்க வீட்டை எரிச்சிடுவோம்னு சொல்லி கூட நாங்கள் பயப்படவில்லை. The meeting continued every Sunday. தொடர்ச்சியாக அந்த ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. God stood with us. தேவன் எங்களோடு நின்றார். Today from one church in Agra we have 209 churches all over India. அன்றைக்கு ஆக்ராவிலே ஒரு சபையோடு ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆக்ராவிலும் இந்தியா முழுவதிலும் 209 சபைகளை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We are the children of the Lion of Judah. நாம் யூதா கோத்திரத்தின் சிங்க குட்டிகளாய் இருக்கிறோம். There is no turning back. ஒருபோதும் நாம் பின்வாங்குவதே இல்லை. Have you seen lion
taking a back step? எங்கயாவது சிங்கம் பின்னிட்டு திரும்பினதை பார்த்திருக்கீங்களா? The lion will stand his position. சிங்கம் எப்பொழுதும் தன்னுடைய ஸ்தானத்திலே கம்பீரமா எழும்பி நிற்கும். And then it will only take a step forward. எப்போது கால் வைக்கிறதா இருந்தா முன்னுக்கு தான் கால் வச்சு பழக்கம் அதுக்கு. You have to say with me. நீங்களும் என்னோடு சொல்ல வேண்டும். The lion of Judah. யூதா கோத்திரத்து சிங்கம். Say all of you. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். The lion of Judah. யூதா கோத்திரத்து சிங்கம். He is living in me. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். There is no failure. எனக்கு தோல்வியே இல்லை. There is no defeat. என் வாழ்க்கையிலே பயமே இல்லை. No turning back. நான் பின்னுக்கு திரும்புவதே இல்லை. I will go forward. நான் முன்னோக்கி செல்லுவேன். I am ready to face any suffering. எந்த பாடையும் சகிக்க நான் ஆயத்தமாய் Because the one who promised is standing with me. என்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். Greater is he that is in me than he that is உலகத்தில் in the இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Hallelujah. Hallelujah. Give a big clap to Jesus. நல்ல கரகோஷம் எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? God is raising a mighty army here. தேவன் இந்த பகலிலே ஒரு படையை சேனையை திரட்டுகிறார். God is telling that he is raising many Deborahs and Esthers and Ruths in this place. இந்த மாநாட்டிலே தேவன் அநேக தெபோராட்களை, அநேக எஸ்தர்களை, அநேக ரூத்துகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. God is depositing his anointing in you. தேவன் தம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை உங்கள் பேர்ல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Because we were standing strong. காரணம் நம் தேவனுக்காக உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறோம். God moved us to Delhi. தேவன் எங்களை டெல்லிக்கு கொண்டு போனார். In 1993 we moved to Delhi. 1993ஆம் ஆண்டிலே டெல்லிக்கு சென்றோம். 17 years of ministry in Agra, we gave it to our assistant pastor. 17 ஆண்டுகள் ஊழியத்தினுடைய பிரதிபலன்களை எங்களுடைய அடுத்த ஊழியர்களுக்கு நாங்கள் ஆக்ராவில் கொடுத்து விட்டு வந்தோம். The house, beautiful house we built, we gave it up to the pastors. நாங்கள் கட்டின ஒரு அழகான வீட்டை கூட மற்றொரு போதருக்கு நாங்கள் கொடுத்து விட்டு இடம் பெயர்ந்தோம். We took our suitcases and went to Delhi. நாங்கள் எங்களுடைய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு டெல்லி மாநகரத்துக்கு வந்து விட்டோம். We did not have anybody in Delhi. எங்களுக்கு டெல்லியிலயும் யாருக்குமே பழக்கம் இல்லைங்க. We have no family, no believers there. எந்த குடும்பங்களையும் தெரியாத எந்த விசுவாசிகள் எங்களுக்கு இல்ல. But we have great faith in our heart. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. God who helped us to build the ministry in Agra, he will come with us and he will help us to do the ministry in Delhi also. ஆக்ராவிலே எங்களை கொண்டு ஒன்றுமில்லாததிலிருந்து ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிக்க உதவி செய்த அதே தேவன் டெல்லி பட்டணத்திலேயும் எங்களை கொண்டு செய்வார் என்று நம்பினோம். God said, you are going to the capital of India. When you go and take the capital, you will take the whole nation. தேவன் இப்படி சொன்னா, நீங்க டெல்லிக்கு போகிறீர்கள், டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரம், நீங்கள் தலைநகரத்தையே கைப்பற்றி விட்டால் தேசத்தையே கைப்பற்றி விட்டீர்கள் என்று சொல்லி God made a bigger vision for us. தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட தரிசனத்தை கொடுத்தார். When we went to Delhi, நாங்கள் கணவர் நாங்கள் டெல்லிக்கு சென்றோம். you know what we started doing? நாங்க என்ன செய்து ஆரம்பித்தோம் தெரியுமா? We started driving around the city of Delhi and started prayer walks and prayer around the city. டெல்லி பட்டணம் முழுவதும் நாங்கள் வாகனத்தில் சென்று ஜெப நடை ஊழியத்தை செய்தோம். பட்டணம் முழுவதும் ஜெப மேகத்தை எழுப்பினோம். We bound the strong man of Delhi. டெல்லி பட்டணத்துடைய பலவானை நாங்கள் முந்தி கட்டினோம். And bound the territorial spirits in every area. அந்த பட்டணத்திலிருந்து எல்லா எல்லை பிசாசுகளை முதல்ல கட்டினோம். We started a Bible college in Delhi. அங்க வேதாம கல்லூரி ஒன்றை டெல்லியில் ஆரம்பித்தோம். And all the Bible college students were a big support to us in prayer. ஜெபத்திற்கு உதவியா இருக்க எல்லா வேதாம கல்லூரி மாணவர்களும் நல்ல ஒரு ஒத்தாசையா இருந்தார்கள். Every Tuesday evening we go to the India gate. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் இந்தியா கேட்டிற்கு நாங்கள் செல்லுவோம். There's a big ground and garden around it. அதை சுற்றி ஒரு பெரிய கிரவுண்ட், ஒரு மைதானம் உண்டு. We will spread around and sit in different places for 1 hour. We'll pray in tongues and we pray and pray and pray. நாங்கள் குழுவாக ஆங்காங்க அந்த மைதானம் முழுவதும் அமர்ந்து 1 மணி நேரம் அளவும் ஜெபத்துக் கொண்டே இருப்போம். After 1 hour we come together, hold our hands and believe and pray together.
together. அந்த ஒரு மணி நேரம் பின்பு கழித்த பின்பதாக எல்லாரும் ஒரே இடத்துக்கு கை கோர்த்து ஒன்றாய் ஒரு இடத்துல வந்து மீண்டும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். We face lot of discouragements in Delhi. டெல்லியிலே பலவிதமான உற்சாகத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள் இருந்தது. Many of the pastors in Delhi were not happy with us. எங்களை குறித்து अनेक டெல்லியில் இருக்கிற போதகர்களே எங்களை குறித்து அவ்வளவு திருப்தியாய் சந்தோஷப்படவில்லை. They were telling, why did you come to Delhi? Why can't you stay in Agra? நீங்க ஏன் ஆக்ரால இருந்திருக்க கூடாது, ஏன் டெல்லிக்கு எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. If God calls us to any place, we have all the right to go. தேவன் நம்மை ஒரு இடத்திற்கு அழைப்பார் என்றால் போவதற்கு எல்லா உரிமையும் நமக்கு உண்டு. It is God who calls us, it's not any man. ஆக எந்த மனுஷனும் நம்மை அழைப்பதில்லை, தேவனே நம்மை அழைக்கிறார். Within 5 years time, 5 ஆண்டுகளுக்குள்ளாக God gave us a beautiful church in Delhi. தேவன் டெல்லியிலே ஒரு அழகான திருச்சபை கட்டி கொடுத்தார். And pastor was able to conduct citywide crusades. பாஸ்டர் அவர்கள் பட்டணந்தோறும் பெரிய பெரிய படைமுயற்சி கூட்டங்களை நடத்துவதற்கு தேவன் பலப்படுத்தினார். Crusades by many great men of God. crusades அவது பெரிய பெரிய தேவ மனிதர்களை கொண்டு நல்ல பெரிய நற்செய்தி கூட்டங்களை அவர் நடத்தினார். Mighty miracles and healing happened. பல அற்புதங்களும் சுகங்களும் நடைபெற்றன. So a lot of people joined our church. எங்க சபையில் अनेक ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். And we were able to train more leaders in our church. எங்க சபையில் இன்னும் अनेक தலைவர்களை உருவாக்குறதுக்கு தேவன் உதவி செய்தார். And God gave burden for pastor to take the gospel to the MPs and ministers in Delhi. டெல்லியில் இருக்கிறதான முக்கிய அதிகாரிகள், மந்திரிகள், எம்பிஸ், அவதமா பாராளுமன்றத்தில் இருக்கிறதான முக்கிய தலைவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்க தேவன் பாஸ்டர்களை பயன்படுத்தினார். And we had this Christmas carols for MPs. எம்பிஸ் அவதமா பாராளுமன்றத்தில் இருக்கிறதான எம்பிகளுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு என்று ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியவே கேரல் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்ய தேவன் உதவி செய்தார். Meeting, Prime Minister came, Vice President came, Chief Minister of Delhi came, all that more than 200 MPs came. எல்லா முக்கிய பிரமுகர்கள் கூடி வருகிறதான அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி வருவார்கள், வைஸ் பிரசிடென்ட் வருவார்கள், அங்க டெல்லியினுடையதான சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு விசேஷித்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாட தேவன் உதவி செய்தார். Gospel was given to them. அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பின் நற்செய்தி, கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. Bible and New Testaments were given to them. வேதாகமங்களும் புதிய ஏற்பாடுகளும் அப்படிப்பட்ட பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டது. God was with us. தேவன் எங்களோடு கூட இருந்தார். God was raising us little by little. தேவன் எங்களை படிப்படியாய் உயர்த்தி ஆரம்பித்தார். Today God has blessed our pastor J. Seelan to be the father of the city. இன்றைக்கு தேவன் என்னுடைய கணவனாராகிய பாஸ்டர் ஜெயசீலன் ஐயா அவர்களை எங்கள் பட்டணத்தின் தகப்பனாகவே தேவன் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். He was able to bring 6,000 Delhi pastors for conference. ஒரு பெரிய கருத்தரங்கை அவர் ஒழுங்கு செய்யும் பொழுது ஏறக்குறைய பட்டணம் முழுவதும் டெல்லி மாநகரத்திலே 6000 போதகர்களை ஒன்று திரட்டி கூட்டுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்தார். I only boast about the love of God and the power of God. இப்படிப்பட்ட நேரத்திலே நான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையவே நான் மேன்மை பாராட்டுகிறேன். This morning I am so happy to share what the mighty things God has done through us. தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் எங்களை கொண்டும் செய்த பலத்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் உதவினார். We sing a song, it is no secret what God can do. What he has done for others, he will do it for you. விதமாய் பாடுகிற பாடல் ஒன்று நினைவு வருகிறது. தேவன் செய்கிறதான காரியங்களிலே மறைப்பொருள் ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றைக்கு அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் இன்றைக்கு செய்வார் என்று சொல்லி. Amen. God can do every one of you same miracle what he has done in our life. எங்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு பலத்த அற்புதங்களை செய்து எங்களை உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் பலத்த அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலேயும் கட்டி எழுப்புவார். D.L. Moody, you might have heard about him. D.L. The Moody. world has not seen a man who has totally surrendered to God. How God can use him, the world has not D.L. Moody என்ற ஒரு பெரிய பிரசங்கி அறிவதமாய் சொல்லி இருக்கிறார். நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தேவனுக்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் செய்கிற காரியங்களை இன்னும் இந்த உலகம் காணவில்லை என்று சொன்னார். Hallelujah. ஒரு ஹalleluya. We may be a pot of clay. நாம் ஒருவேளை ஒரு களிமண்ணா இன்னைக்கு வந்திருக்கலாம். We may be a vessel of clay. ஒருவேளை ஒரு மண் பாண்டமா இன்றைக்கு இருக்கலாம். But if you give this clay vessel in the hand of the king, ஆனால் களிமண்ணாகிய உங்கள் வாழ்க்கையை ராஜாவின் கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் we become a honorable vessel. தேவன் உங்களை கனம் பொருந்தின பாத்திரமாய் மாற்றி விடுவார். This morning I request
us all of you to give your life in the hand of the King of Kings and the Lord of இந்த Lords. காலை வேளையிலே உங்களுக்கு நான் ஒரு விசேஷித்த அறைகூவலை கொடுக்கின்றேன். தயவாக உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உள்ளத்தை இயேசு ராஜாவிற்கு, பரம குயவனிற்கு ஒரு களிமண்ணாய் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? And he will use you in a powerful way. தேவன் உங்களை மிக வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். Because we carry that treasure in this earthen vessel. இந்த மண் பாண்டங்களிலே நாம் தேவனுடைய மகிமையின் பொக்கிஷத்தை அல்லவா சுமந்து கொண்டிருக்கிறோம். We read in 2 Corinthians chapter 4 verse 7, we carry the treasure in this earthen vessel. வேத வசனங்கள் இப்படியாய் நாம் படிக்கிறோம். கொரிந்தி புத்தகங்களிலே இந்த மண் பாண்டங்களிலே மகிமையின் பொக்கிஷத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். We may be pressed on every side. நாம் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும், We may be discouraged. நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், We may be attacked. நாம் ஒருவேளை தாக்கப்பட்டிருக்கலாம். But we have a treasure in this earthen ஆனால் vessel. இந்த மண் பாண்டத்திற்குள்ளே மகிமையின் பொக்கிஷத்தை We will தேவன் not be broken down. நாம் ஒருபோதும் உடைக்கப்பட முடியாது. We will not be cast out. நாம் ஒருபோதும் புறமே தள்ள முடியாது. The more the fire, the more the stronger we become. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலப்படுகிறோம், அவ்வளவுக்கு அவ்வளவு திடப்படுகிறோம். Hallelujah. We allow the fire of God to burn and strengthen us. தேவனுடைய அக்கினி இதோ இந்த பகல் காலத்திலே நம்மை ஒன்று கூட பலப்படுத்த, ஒன்று கூட தைரியப்படுத்த, ஒன்று கூட ஸ்திரப்படுத்த போதுமானதா இருக்கிறது. If the clay part goes through the fire, it becomes hard part, good for good purpose. மண் பாண்டமானது அக்கினியின் பேரிலே சூடேற்றப்படும் பொழுது, தீச்சூளையின் வழியை செல்லப்படும் பொழுது அது உடைந்து போவதில்லை. அதற்கு பதிலாக அது உருவாக்கப்படுகிறது, அது பலப்படுகிறது. நல்ல கை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். He is allowing, if you go through problem and difficulty, God is allowing you, preparing you, shaping you and molding you. இந்த பகல் காலத்திலே மண் பாண்டங்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களா, உபத்திரவங்களா, நெருக்கடிகளா, பலவிதமான பாடுகளா, இப்படிப்பட்ட அக்கினி சூளையின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். உங்களை அற்புதமான பாத்திரமாக பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். God has a special calling upon you. உங்களை ஒவ்வொரு பேரிலும் தேவன் ஒரு உன்னத அழைப்பை வைத்திருக்கிறார். He has not called you and left you alone. ஏதோ உங்களை அழைச்சிட்டு தனியா ஆதரவற்றவர்களாய் விடுவதற்கு அழைக்கவில்லை. He has filled you with the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவியின் வல்லமையான அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். I want to read and declare a word for you. நான் உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகின்றேன். It's taken from Isaiah chapter 61 verse 1 to 3. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 61வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவரை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். This morning God put this verse in my heart. இந்த காலையிலே கர்த்தர் இந்த வசனத்தின் உள்ளத்திலே போட்டிருக்கிறார். The Spirit of the Lord is upon me because the Lord had anointed me to preach the good tidings unto the meek. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். காரணம், சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காகவே தேவனின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். He has sent me to proclaim the liberty to the captives and the opening of the prison to that are bound. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க, சிறைப்பட்டவர்களை விடுவிக்குவதற்காக என்னை அனுப்பினார். This morning I want to tell you. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். How many of you are filled with the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறீர்கள்? Can you raise your hand, those who are filled with the Holy Spirit? பரிசுத்தான அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கை அசைத்து காண்பிப்பீர்களா? உயர்த்தி The Lord has anointed you for a special purpose. இந்த அபிஷேகத்தை சும்மா உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் உங்களை நிரப்பி இருக்கிறார். You have to declare and confess this verse again and again. இந்த வசனங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தினுடைய முகாந்திரம் தெரியும். And you have to remind, God has not anointed me to feel good about me. ஏதோ என்னை அபிஷேகத்தினால நிரப்பினது என்னை நானே பாராட்டி என்னை நல்ல விதமாய் உணர்ந்து கொள்வதற்காக. No, why God has anointed
anointed you. தேவன் எதற்காக உங்களை அபிஷேகம் He's பண்ணினார்? anointed you because He wants you to preach the good news of the gospel to the people. சிறுமைப்பட்ட மக்களுக்கு அவதமாக தேவனுடைய நற்செய்தியின் அன்பின் செய்தியை பிரசங்கிப்பதற்காக He wants you to set the captive free. கட்டுண்டவர்களை சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக And He wants you to bring joy to the heavy-hearted people. பாரமுள்ள இருதயத்திலே பாரமுள்ள மக்களுக்கு பாரம் தீர்த்து அவளுக்கு மகிழ்ச்சி கொண்டு வருவதற்காக. Every day around us we see so many people in tears and discouragements, in sickness and problems. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை மக்களை பார்க்கிறோம், கண்ணீரோடு பாரத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையிலே துவண்டு இருக்கிற அநேக மக்களை பார்க்கிறோமே. The river that's flowing out of you, நமக்குள் இருந்து பாய்ந்தோடி வருகிற தேவனுடைய அன்பின் நதி, that will go and heal the people. அப்படிப்பட்ட மக்களை கண்டுபிடித்து அவர்களை சுகமாக்குவதற்காக That will செல்லட்டும். quench the thirst of the people. அது மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தாகத்தை தீர்க்கட்டும். Hallelujah. ஒரு ஹalleluya. Can you make a decision this morning? இந்த பகலிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? God is enough that I've laid for myself. தேவன் என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுத்ததான் இந்த காரியம். It's enough that I laid for me. எனக்காக அவர் என்னை உயர்த்தின தேவன், என்னை வழிநடத்தின தேவன். No more I want to live for myself. நான் எனக்காக நான் வாழ விரும்புவதில்லை. But I'm going to live for you, God. நான் உமக்காகவே நான் வாழப் போகிறேன் என்று I'm தீர்மானிக்கிறேன். going to use this anointing for you, oh God. இந்த அபிஷேகத்தை நான் உமக்காக தான் பயன்படுத்த போகிறேன். Hallelujah. ஒரு ஹalleluya. God has given you the authority. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Do you believe Matthew 16:18 he says I given you the keys of the kingdom. மத்தேயு 16:18 சொல்லப்படுகிறது, நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன். Whatever you lose on earth will be loosed in heaven. பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Whatever you bind on earth will be bound in heaven. பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். Do you know who you are? நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? You are the daughters of the mighty King and the Lord of Lords. நீங்கள் கர்த்தாதி கர்த்தரும் வல்லமையுள்ள தேவனுடைய குமாரத்திகளாய் You இருக்கிறீர்கள். are the blood washed and anointed daughters of the mighty God. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சொந்த இரத்தத்தாலே கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ராஜகுமாரத்திகளாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் This இருக்கிறீர்கள். morning God is putting a challenge in your இந்த heart. காலை வேளை தேவன் உங்கள் உள்ளத்திற்குள்ளே மிகப்பெரிய ஒரு சவாலை வைக்கிறார். God is earmarking and marking many of you for missions. தேவன் இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற உங்களில் அநேகரை தம்முடைய உன்னதமான ஊழியத்திற்கென்று அடையாளம் போட்டு முத்திரை போட்டுக் கொண்டே He is இருக்கிறார். choosing you for Himself. தேவனுடைய பணிக்கென்று தேவன் உங்களில் அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். Psalms 4:3 it says God has chosen the godly for Himself. தேவ சங்கீதம் 4:3 சொல்லுகிற தேவன் பக்தியுள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். This morning God is choosing many of you for Himself. உங்களில் அநேகரை தேவன் தம்முடைய உன்னதமான ராஜரீக பணிக்கென்று அநேகரை வேறு பிரித்து தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. I want to give an opportunity. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறேன். How many of you want to serve the Lord? எத்தனை பேர் ஆண்டவருக்கென்று சேவை செய்ய, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய Can you please விரும்புகிறீர்கள்? stand up on your feet? தயவாக நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நிற்பீர்களா? All those who want to serve the Lord. கர்த்தருக்கென்று நான் சேவை செய்ய விரும்புகிறேன். All those who want to preach the good news of the gospel. ஆண்டவருடைய அன்பின் நற்செய்தி அநேகருக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள். Those who want to take the healing of God to the hurting people. உடைந்து போய் நொறுங்குண்ட மக்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிற மக்களாய் நான் இருப்பேன். Amen. I see many of you standing here. உங்களை அநேகர் என்று எழுப்பி நிற்கிறதை பார்க்கின்றேன். Take your right hand. தயவாக உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் Put கொள்ளுங்கள். it on your head. உங்கள் தலைமையில வைத்துக் கொண்டு Believe today a fresh anointing is coming upon you. ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய புதிய ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. And God's special calling is upon your life this morning. தேவனுடைய விசேஷித்த ஒரு அழைப்பு உங்கள் பேரில் இறங்க போகிறது. Oh, Rabbi, speak in tongues. Those who can speak in சில tongues. நிமிடங்கள் மெல்ல ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையிலே mighty women of God. You're mighty women of God. பலத்த தேவ பெண்மணிகள், வல்லமையான தேவ பெண்மணிகள், that is in you. I am with you. நான் I உன்னோடு will இருக்கிறேன். never leave you, not நான் உன்னை forsake விட்டு you. விலகுவதில்லை, I will கைவிடுவேன். go with you wherever நான் you உன்னோடு கூட go. இருக்கிறேன். I will stand with you. நான் உன்னோடு I இருந்து am the mighty God. I வல்லமையான will be கர்த்தர். with you. I know you. I நான் call you by அறிந்திருக்கிறேன். my name. நான் உன்னை You are my அறிந்திருக்கிறேன். precious உன்னை daughter. பெயர் சொல்லி You will அழைத்திருக்கிறேன். glorify my நீ name. என்னால் தெரிந்து I will கொள்ளப்பட்டது. honor you. நான் உன்னை By my கனப்படுத்துவேன். presence and my நீ என் anointing. பார்வையில் கனம் பெற்றாய். நீ என்னுடைய பார்வையில் கனம் பெற்றாய்.
Come as a mighty wind, O God. அக்கினியானீர் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு விசேஷித்த புதிய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. இருள் அடைந்த இடங்களிலே, ஒன்றும் அறியப்படாத இடங்களிலே உம்முடைய மகள்களை, உம்முடைய டாட்டர்ஸை எடுத்து செல்லும் ஆண்டவரே. எடுத்து செல்லும். Give them the burden to go and preach the gospel, O God. Thank you, Lord. Thank you, Father God. I glorify your name. Let your name be greatly honored and praised, Lord. Let your Holy Spirit anointing come upon them, Lord. Thank you. Fill them. Rivers of living water flow. நதிகள் பிரவாகித்து ஓடட்டும் ஐயா. கணக்கால் முழங்கால் அல்ல, நடக்கக்கூடாத நீச்ச ஆழத்திலே எடுத்து செல்லும் ஆண்டவரே. ஓ ரபா ஷரபா ரபாரியா கொலலலபா சந்தலபாரியா கொரபரபாரியா. You are my chosen vessel. You are my honored தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ விசேஷமானவள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவனுடைய பலத்த ஒரு அலை, அலையலையாய் தேவ அபிஷேகம் அலையலையாய் பாய்ந்து வருவதாக. Amen. Hallelujah. My beloved daughters and sisters, தேவாவியானவர் விதமாய் சொல்லுகிறார், God has spoken to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். And he has given you a special anointing today. இந்த நாளிலே உங்களுக்கு பிரத்யேகமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். From today onwards your life is not the same. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை பழைய விதமாய் இருக்க போவதே இல்லை. There shall be life separated unto God. தேவன் உங்களை தமக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். You are separated unto the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்திற்கென்று உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். You are going to be the royal priesthood. தேவனுக்கென்று நீங்கள் ஆசாரிய கூட்டமாய் இருப்பீர்கள். A holy nation. அவர் ஒரு பரிசுத்த ஜாதியாக, the people of God. தேவ ஜனமாக, to bring forth the light of Jesus. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.